ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 476. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா பாகியதரா நம்பர் வந்து 046. இதில் நான் எடுத்த நம்பருமே வந்து இந்த 3 நம்பர் தான். ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 4 நம்பர் எடுத்திருந்தேன். இதே 3 நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருந்தது 046. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. எடுத்த நம்பர் மெத்தட் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்தில் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டும் முன்னாள் ரிசல்ட்லேயும் 4 பாஸ் ஆகிடும். ஓகேவா? இங்கே 2 4 2 4. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 2 இருந்ததுனால நேற்று ரிசல்ட்டுக்கு 4 எடுத்திருப்பேன். 4 வந்து நேற்று ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. நான் வந்து இந்த நம்பர் சி போர்டில் எடுத்திருந்தேன், பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. அடுத்து இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொல்லியிருப்பேன்னா, 7 4 இருந்தால் அதுக்கு அடுத்து 6 பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். 7 4 6, இங்கேயும் 7 4 6. எப்படி எடுத்தாலுமே இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாகவே 7 6 4 இருக்கிறதுனால இப்போ நேற்றைய ஏ போர்டு அதுக்கு முன்னாள், ஓகே, நேற்றைய நம்பர் இல்லை, நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டுக்கு ஏ போர்டு, அதுக்கு முன்னாள் ரிசல்ட் சி போர்டு பார்த்தீங்கன்னா 7 4 இருந்ததுனால நேற்று ரிசல்ட்டுக்கு 6 வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, 5ன்ற நம்பர் இந்த ஜூலை மந்தில் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இங்கே 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 5, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் ஏ போர்டில் 0. இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 5, அதுக்கு அடுத்த நாள் 0. இங்கேயும் 5 இருக்கும்போதே நேற்று ரிசல்ட் இல்லாமல், அதாவது அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5 தான். நேற்று ரிசல்ட்டுக்கு 0 பி போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் எல்லாமே ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 0 4 6 இந்த 3 நம்பர் தான் எடுத்திருந்தேன். இந்த 3 நம்பருமே நேற்று எல்லா போர்ட்லேயுமே இருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகேவா? நான் எடுத்த நம்பர் 604, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 046. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த ஜூலை மந்த் சாட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, 2 4 6 இந்த நம்பரே அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கும். இந்த ரிசல்ட்லாம் பார்க்குறீங்கன்னா 441, அதுக்கு அடுத்த நாள் 667, அதுக்கு அடுத்த நாள் 114. இங்கே 046, அதுக்கு அடுத்த நாள் 119. ஓகேவா? இங்கே வந்து 124, அதுக்கு அடுத்த நாள் 766, அதுக்கு அடுத்து பாஸ் ஆன ரிசல்ட்டு 561. இப்போ நேற்று நம்பர் வந்து 046. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 1, இந்த இடத்துலையும் 4 6, அதுக்கு அடுத்த நாள் 1, இங்கே 2 4 6 1. இப்போ நேற்று ரிசல்ட்டு 046. ஓகேவா? 4 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 வரலாம். இந்த 1ன்ற நம்பர் நான் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 2 4 6, அதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகணும். ஓகேவா? 4 6 1, இங்கேயும் 4 6, அதுக்கு அடுத்த நாள் 1, இந்த இடத்துலையும் 4 6, அதுக்கு அடுத்த நாள் 1, இப்போயும் 4 6 தான் ரிசல்ட்டு நம்பர் இருக்குது. நேற்று ரிசல்ட் நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 மட்டும் ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடும் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 046 இதான் நேற்று நம்பர். நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் 0 நம்பர் இருந்து, ஏ போர்டில் 0ன்ற நம்பர் இந்த ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 9 இருக்கும். இப்போ இங்கே 046, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 119. இப்போ இங்கே வந்து 007, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 492. 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9 ஒரு போர்டில் இருக்கும். இங்கேயும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9. இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் ஏ போர்டு நம்பர் 0 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தடுமே வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்று நம்பர் 046 ஏ போர்டில் 0 இருக்கிறதுனால தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 9 வரலான்னு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன 2 செட்டு ரிசல்ட்லேயும் ஏ போர்டில் 0 தான். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு 9 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0னா இங்கே 9, இந்த இடத்துலையும் 0 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9. இப்போ நேற்று ஏ போர்டு 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போது போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 140, அதுக்கு முன் வார ஸ்ரீசக்தி நம்பர் 441. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டு அடுத்த வாரத்தில் வர ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 7 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே 244, அதுக்கு அடுத்த வாரம் 547, 427, அதுக்கு அடுத்த வாரம் 485, அதுக்கு அடுத்து ரிசல்ட்டு 503, இங்கே 794, அதுக்கு அடுத்த வாரம் 404, அதுக்கு அடுத்த வார ரிசல்ட் நம்பர் 769. அடுத்து 554 ஒரு ரிசல்ட் இருக்கும். 245, அதுக்கு அடுத்த வாரம் 071, 215, அதுக்கு அடுத்த வாரம் 746, 753, அதுக்கு அடுத்த வாரம் 184, 134, அதுக்கு அடுத்து பாஸ் ஆன நம்பர் 650.
இங்கே 246, அதுக்கு அடுத்த வாரம் 924. இப்போது 461, 441, போன வாரம் நம்பர் 140. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 5 இல்லைனா 7 இருக்கும். இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5, 7. இங்கேயும் 4, 4ன்னு பாஸ் ஆகும்போதே இங்கே 3வது வாரத்தில் 5. இங்கேயும் 4, 4 நம்பர் இருக்கும்போதே 3வது வாரத்தில் 7. இங்கே 584 ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த இடத்துலையும் 4, 5, 7. இங்கேயும் 5, 4, 7. இந்த இடத்துலையும் 7, 5, 4. 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் 5 இருக்கும். இப்போ அடுத்து இங்கேயும் 4, 7. இந்த இடத்துல ஃபுல்லாகவே 4 தான் இருக்குது ஒரு 3 வாரத்தில். ஓகேவா? போன வார ரிசல்ட்டு, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு, அதுக்கு முன் வார ரிசல்ட்டு ஃபுல்லாகவே 4 தான் இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 7 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் ஏன் சொல்ல வரேன்னா, இது ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டோ இல்லை முன் வார ரிசல்ட்டோ இல்லை அங்கே இருக்கிற ஏபிசி போர்டு ஏதாவது ஒரு இடத்துல 5, 7 பாஸ் ஆகிடுது. ஓகேவா? இங்கே 244, 547. 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5, 7. இங்கேயுமே 4 2 போர்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5வது பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல 4 வந்து ஒரு 3 போர்டில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு வாரத்தில் 4, அதுக்கு அடுத்த வாரத்துலேயும் 4, 4. 3வது வாரத்தில் 7 மட்டும் இருக்கும். 554ன்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. இங்கேயுமே 4, 5, 7. இந்த இடத்துலையுமே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, 4. இங்கே 7, 5, 4 மறுபடியும் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இப்போது போன வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர், அதுக்கு முன் வார நம்பர் ஒரு 3 வாரமாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே 4 மட்டும் இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 இல்லைனா 7 பாஸ் ஆகும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 1, சி போர்டில் 5, 7. பாக்ஸு 2 நம்பர் தான், 915 இல்லைனா 917. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 91, பிசி 15, 17, ஏசி வந்து 95, 97. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 நம்பர் எடுத்துட்டேன். ஓகேவா? 9, 1. 0ன்ற நம்பர் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 9 பாஸ் ஆகும்ட்டு 9 ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 4, 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகலாம். நேற்று ரிசல்ட் ஃபுல்லாகவே 0, 4, 6 இருக்கிறதுனால 1 மட்டும் பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 4ன்ற நம்பர் ஃபுல்லாகவே ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட்டில் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 4 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 5 இல்லைனா 7 பாஸ் ஆகிடுது. அதனால் சி போர்டில் 5, 7 இந்த 2 நம்பருமே எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஜூலை மந்த் சார்ட்டு, அதே மாதிரி ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட்லாம் கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 9, பி போர்டில் 1, சி போர்டில் 5, 7. பாக்ஸ் 2 நம்பர் தான், 915, 917. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 91, பிசி 15, 17, ஏசி வந்து 95, 97. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.